guys, welcome back to the new video. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்ஸ் கோயிங் டு பி நியூ சீரீஸ் ஃபார் யூ guys. இது என்னென்னா இந்த வாரம் இன் ஏஐ ஐவி இன் ஏஐ ஷார்ட் ஃபார்மில், பட் ஐ ஜஸ்ட் கேம் அப் வித் திஸ் நேம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 7 டேஸில் இந்த வீக்கில் நடந்த ஏஐ அப்டேட்ஸ் என்னென்ன புதுசாக டூல் ரிலீஸ் ஆகிருக்கு, முக்கியமான மேட்ரு என்ன, ஸோ தட் யூ கைஸ் ஆர் ஸ்டேயிங் அப்டேட்டட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதுதான் கைஸ் கோர் ஐடியா. ஸோ இந்தமாரி வீடியோ வீக்லி ஒன்ஸ் சண்டே நம்ம போடுவோம் கைஸ். ஸோ எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வாங்க வித் எனி ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் ஆர் வாட் எவர் ரிலீஸ்ட் இன் திஸ் வீக் அப்படின்னு பார்த்தோன்னா அது ப்ரிசம் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உலகத்தையே மாற்றின மோல்ட் பாட் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணி ஆகணும். மோல்ட் பாட் அப்படின்னா என்னென்னா, அது ஃபஸ்ட்டு ஓப்பன் கிளாட் பாட்னு இருந்துச்சு, மோல்ட் பாட்னு செகண்டாக இருந்துச்சு, தேர்டாவது நேம் மாற்றினது தான் ஓப்பன் கிளா. ஸோ இந்த ஓப்பன் கிளா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மல்டி ஏஜென்ட் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, ஃப்ரேம் ஒர்க்கு கிடையாது கேஸ், அது ஒரு மல்டி ஏஜென்ட், அவ்வளோதான். அது எப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி மாரி நீங்கள் அது காசு ஏபிஐ கீ போட்டு ரன் பண்ணி அப்படி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்க போது நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கும். இட்ஸ் லைக் கிளாடு கோடு வித்து ஒரு பிரெயின், ஹியூமன் பிரெயின். ஸோ அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுவே வேலை பார்த்து சூப்பராக வேலை பார்க்க, இது வந்து வேர்ல்டே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோல்ட் பாட் தாங்க இஸ் ஃபஸ்ட்டு அப்டேட்டு. நிறைய பேர் நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பேர் ட்ரேடிங்லாம் பண்ண வச்சு ப்ராஃபிட்லாம் பார்த்துருக்காங்க மோல்ட் பாட்டை வச்சு. ஓகேவா, அது வந்து ஒரு மோல்ட் புக்குன்னு ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணி அந்த மோல்ட் புக்கில் என்ன பண்ணுச்சுன்னா அது வந்து ரெடிட் மாதிரி, பட் ஃபார் தீஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஓகேவா, இந்த ஏஐ ஏஜென்ட்லாம் என்ன பண்ணோம், அதுங்களோட ரியல் டைம் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிவிட்டு அந்த கதையெல்லாம் பேசுகிறதுக்கு அந்த இடம். ஸோ இந்தமாரி மோல்ட் பாட் அது ரிலீஸ் இந்த ஓப்பன் கிளா ரிலீஸ் ஆனதுலேருந்து லிட்ரலி ஏஐ வந்ததுலேருந்து நெக்ஸ்ட் டே புதுசாக வருது. ஒரு நாளும் ஒரு விஷயம் புதுசாக வருது. அந்தமாரி தாங்க டெய்லியுமே லாஸ்ட் 3 இயர்ஸாக போயிட்டுருக்கு. கரெக்டாக. ஸோ மோல்ட் பாட் ஓப்பன் கிளா வந்ததுலேருந்தே அதேமாதிரி ஓப்பன் கிளா வச்சு நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக பார்த்தது என்னென்னா, அந்த ஓப்பன் கிளா வந்து செட்டப் பண்ணுறாங்களா கைஸ், அந்த செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். பட் நான் டெக்னிக்கல் பீப்புளெலாம் அதை செட்டப் பண்ணணும்னு நினைப்பாங்களே. ஸோ அதனால் ஒரு பையன் கேரளாலேருந்து, ஒரு பையன் 18 வயசு தான் ஆகுது. அந்த பையன் சிம்பிள் கிளா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க கைஸ். அந்த சிம்பிள் கிளாங்கிற வெப்சைட் பார்த்திங்கன்னா 1 கிளிக்கில் ஓப்பன் கிளா வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். அந்த பையன் அந்த வெப்சைட்டை போட்டு வச்சுருக்கான். அதை வந்து ட்விட்டரில் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சூப்பரான டூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபவுண்டர் ஆர் லைக் ஒரு பில்டராகவே ஒரு ப்ரொஃபைலர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட் இப்போ ஓப்பன் கிளா இது பண்ணி கொஞ்சம் வெளியே வந்துட்டார். இப்போ அந்த பையனோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா $14,000 மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ. மந்த்லி ஒரு $14,000 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஓப்பன் கிளானால். ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு புதுசாக ஒரு டூலும் என்னென்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வருது, அது ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பீப்புள் கிராப் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவரோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு இந்த ஓப்பன் அந்தமாரி ஏகப்பட்ட டூல்ஸ் கைஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதை சொல்கிற மாரி தான். ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, இல்லை தூங்க போகிறீங்க, இல்லை சம்திங் ஏதோ பண்ணிட்டுறீங்க, பட் இதை காதில் வச்சுட்டு அதை பண்ணுங்கள், வாக்கிங் போகிறீங்க, அந்தமாரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட் அப்டேட்டு. ஓப்பன்ஏஐ ப்ரிசம்னா எப்படின்னா, நீங்கள் வந்து ரிசர்ச்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேப்பர் என்னென்னு தெரியுமில்ல, இந்த பிஹெச்டி பண்ணுறவங்களுக்குலாம் பேப்பர்ஸ் இல்லை ரிசர்ச் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதை வந்து எழுதுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா, இதில் வந்து ஏஐ வந்து என்ன பண்ணிக்கணும், ஈக்குவேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், சைட்டேஷன்ஸு, ஃபிகர்ஸ், அகடமிக் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே அவங்க சப்போர்ட் தந்து அதை அக்செப்ட் பண்ணி அவங்க எழுதுகிறவங்களுக்கு சப்போர்ட் தர மாரி வச்சுருக்காங்க கைஸ். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு டூல் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஆக்சுவலி டொமைன் ஸ்பெசிஃபிக்கான டூல் தான். எல்லோரும் இது யூஸ் பண்ணணும், இல்லை இது எல்லாருக்குமே யூஸ் இருக்கும் அப்படின்னு கிடையாது. பட் இது வந்து அந்த ரிசர்ச்சர் ஆர் சயின்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன்ஏஐ ப்ரிசம் தான் ஃபஸ்ட்டு அப்டேட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆனது கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிராக் இமேஜின் ஏபிஐ அப்படின்னா என்னென்னா, டெக்ஸ்ட் டு வீடியோ இல்லை VO3 இருக்குல்ல கைஸ், அந்தமாரி ஒரு மாடல் வந்து கிராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது டெக்ஸ்ட் டு வீடியோ, இமேஜ் டு வீடியோ இந்த மாதிரிலாம் பண்ணும். பட் முக்கியமானது என்னென்னா, இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி கைஸ். ஓகேவா, காஸ்ட்டு ரொம்ப கம்மிங்கிறதுனால அது குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நாளைக்கே வந்து இதுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை அது ஜென்ரேட் பண்ண வீடியோ அதை பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் இதுமாரி நிறைய வீடியோ இது பண்ணியிருக்கு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு
கிமி முன்ஷாட்டோட கிமிங்கிற மாடல். ஓகேவா? கிமிங்கிறது என்ன, சைனா. ஆக்சுவலி நிறைய பேர் சைனா ரிலீஸ் பண்ண சைனா ரிலீஸ் பண்ணது தான் மூன்ஷாட்டுங்கிற கம்பெனி. கிமி கே 2.5. ஓகேவா? இது வந்து கோடிங் இல்லை, இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெஞ்ச்மார்க்ஸில் வந்து ஓப்பன் ஏஐ, கிளாடு அதெல்லாம் வந்து முந்திடுச்சு போயிட்டு. இது வந்து ஒரு சூப்பரான மாடல், ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஏன்னா வந்து மித்ததெல்லாம் க்ளோஸ் சோர்ஸில் தானே கைஸ் இருக்குது. ஓப்பன் ஏஐ வந்து அவங்க என்ன மாடலை வந்து ட்ரைன் பண்ணுறாங்க, அதோட வெயிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய இது க்ளோஸ்டாகவே வச்சுருக்காங்க. கரெக்டாக? பட் கிமி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருந்து இத்தனை நல்ல நல்ல மாடல்ஸ்லாம் அவுட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து நிறைய மாடல்ஸை ரிப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஓப்பன் ஏஐ ஜிபிடிலேருந்து கிமிக்கு மாறாங்க. ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ், லோக்கல்லே ரன் ஆகும் அந்தமாரிங்க. இது என்னென்ன பண்ணுன்னா ரீசனிங், கோடிங், ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோஸ், ஃபைல் எடிட்டிங், ஆட்டோமேஷன் இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்கினால இது கொஞ்சம் வந்து ஒரு பார்வை நிறைய பேர் பாப்புலர் ஆகிடுச்சு உடனே. ஓகேவா? அதுதான் நம்மளோட தேர்ட் அப்டேட். ஃபோர்த் அப்டேட் பார்த்திங்கன்னா கூகுள் டீப் மைண்ட். கூகுள் டீப் மைண்ட் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஜீனின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது என்னென்னா ஜெனரேட் பிளேயபிள் வேர்ல்ட்ஸ் வின் மினிட்ஸ். ஓகேவா? பிளேயபிள் வேர்ல்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து உடனே வந்து சகாரா பாலைவனத்துக்கு போகணும், அந்த உலகத்துக்கு போகணும், இல்லை வந்து மார்ஸில் உலகம் எப்படி இருக்கும், இல்லை வந்து லைக் இட் கேன் பி எனி திங் யூ கைஸ் கேன் திங்க் ஆஃப், ரைட்? அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு நான் இமேஜின் பண்ணி பார்க்கணும், இல்லை ஒரு கேம் டெவலப் பண்ணணும், ரோபோட்டிக் சிமுலேஷன் இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுறப்ப இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்டிகுலர் டூல் தட் ஹெல்ப்ஸ் இந்தமாரி ஐடியாஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற பர்சனுங்களுக்காக. கூகுள் டீப் மைண்டோட ப்ராஜெக்ட் ஜீனிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஜீனிங்கிற ஒரு இது வந்து நமக்கு நார்மலாக ஒரு டெவலப்பருக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, மேபி ஒரு வெப்சைட்டில் ஹீரோ பேஜில் போட்டு கொஞ்சம் சீன் காட்டலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டூல் தான் கூகுள் டீப் மைண்டோட ப்ராஜெக்ட் ஜீனி. ஓகேவா? தென் வந்து ஆந்த்ரோபிக் கிளாட். ஆந்த்ரோபிக்கும் நம்ம தலைவன் ஓப்பன் ஏஐக்கும் செம்ம சண்டை வருது கைஸ். ஆடு போட்டுலாம் அடித்து ஸ்னவுத்திட்டு கிடக்காங்க. பார்க்கவே சிரிப்பாக இருக்குது நமக்கு. பட் வந்து ஆந்த்ரோபிக் என்ன பண்ணியிருக்காங்க, ஆந்த்ரோபிக் வந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா B2B கைஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அவங்க வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க தான் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் பிஸ்னஸ் தான். பட் வந்து ஓப்பன் ஏஐக்கு அப்படி கிடையாது. ஓப்பன் ஏஐக்கு வந்து எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஓப்பன் ஏஐங்கிறது ஒரு கன்சியூமர் பேஸ்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்தமாரி அந்த லைனில் ஆந்த்ரோபிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாடை வந்து எக்ஸலுக்கு விட்றாங்க. எக்ஸல் அண்ட் டேட்டா ஒர்க் ஃப்ளோஸ்க்கு. இப்போ வந்து நார்மலாக நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுறோன்னா மைக்ரோசாஃப்ட்டில் உள்ள கோபைலட் ஹெல்ப் பண்ணும், இல்லைனா ஷீட்லன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் உள்ள நம்ம தலைவன் ஹெல்ப் பண்ணுவோம். கிளாடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டென்ஷனாகவும் ஆட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட்டும் இப்போ ப்ரௌசர்லேயே வந்துடுச்சு. கிளாடு வந்து ப்ரௌசர்லேயே ரன் ஆகும். அது வந்ததுனால தான் இந்த எக்ஸலோட சப்போர்ட் அதெல்லாம். ஓகேவா? எக்ஸலில் உங்கள் என்ன ஹெல்ப்னாலுமே இது பண்ணும். என்ன ட்ரிகரு, அனலைஸு, பில்டு ஃபார்முலா, க்ரியேட் மாடல் இந்தமாரி எல்லா ஆப்ஷன்ஸும் கிளாட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லேயும் எக்ஸலுங்கிறது இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த பிஸ்னஸை கன்சியூமராக வச்சுட்டு போகிறதுனால ஆந்த்ரோபிக் அந்த லைனில் எக்ஸலுக்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் மாயா. இப்போ கைஸ் இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, சிப்ஸு, இந்த எஸ்எஸ்டி அதோட விலைலாம் ரொம்ப அதிகமாகிட்டு அப்படிங்கிறாங்க. லைக் ஃபியூ இயர்ஸில் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஏஐ ஏஜென்ட்டுக்கெலாம் வந்து நிறையா அது ரன் ஆகிறதுக்கு நிறையா ஹார்ட்வேர் தேவைப்படுது. அதனால் வந்து இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறனால நாங்கள் வந்து விலை ஏற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு இது நடந்துகிட்ருக்கு பேரலாகவே. நம்ம ஒரு உலகத்தில் இருக்கோம், இந்தமாரி ஒரு உலகம் பின்னாடி நடந்துகிட்ருக்கு. அந்தமாரி வந்து தங்கம் விலை ஏறின மாரி இங்கே வந்து சிப்போட விலைலாம் ஏறிட்டு. அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்விடியா தான் பெரிய ஆளாக இருக்காப்புல, நான் வந்து எனக்குன்னு ஒரு சிப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மையா 200 ஏஐ சிப்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் புஷிங் கஸ்டம் சிலிக்கான் ஃபார் ஏஐ ஒர்க் லோட். இது எதுக்குன்னா ப்ரைமரியாக ஏஐ ஒர்க் லோட்ஸை தாங்கிறதுக்கான ஒரு சிப்பு தாங்க. ஓகேவா? இவங்க வந்து நிறைய சிப்பு மேக் பண்ணுறதுனால அவங்க வந்து ஓனாகவே அந்த ஏஐ டூல்ஸ்லாம் கம்மியான காஸ்ட்டில் கொடுக்க முடியும். ஸோ தட் நம்ம பில்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இவங்க மைக்ரோசாஃப்ட் டூல்ஸை யூஸ் பண்ணுறப்ப. ஸோ மைக்ரோசாஃப்ட் அது ஒரு பெரிய மூவ் தான் அவங்க கன்சியூமர் பிடிக்கிறதுக்கு. லாஸ்ட் அப்டேட் நான் வந்து என்னென்னா 7 நாள் இந்த வாரம் ஏஐ தானே, அதனால் 7 அப்டேட் ப்ரைமரியாக தரேன். ஸோ அதனால் 7வது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அக்வயர்ஸ் QAங்கிறது ஒரு இஸ்ரேலி பேஸ்டு ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து அந்த ஸ்டார்ட் அப்பை பை பண்ணிட்டாங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தா $2 பில்லியன். இஃப் ஐ எம் நாட் ராங் இட் குட் பி மோர் தென் ஆர் லெஸ் தென் தட். அது என்ன சொல்கிறாங்கன்னா
வேர்ல்டுலேயே செகண்டாக ஹையஸ்ட் ஸ்டார்ட் அப் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் வாங்கினது ஏதோ கைஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா QA வந்து வாங்கியிருக்காங்க. QA அப்படின்னா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, QA வந்து இப்போ ஃபேஸில் நான் வந்து சிரிக்கிறேன் அப்படின்னா நான் சத்தம் போட்டால் தான் வந்து சிரிப்பேன், கரெக்டாக? பட் வந்து நான் வாயை அசைஞ்சாலே சிரிக்கிறேன்னு, அது எக்ஸ்ப்ரெஷன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் மைக்ரோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி ஓகே இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற ஒரு டூல் அதை க்ரியேட் பண்ண தான் QA கம்பெனி. இந்த சப்டில் சின்ன சின்ன ஃபேஷியல் மூமெண்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி ஓகே இதான் அவங்க ரியாக்ஷன், கடுப்பாகிறது, கோபம், அந்தமாரி ரியாக்ஷன் அதெல்லாம் பண்ணுறது தான் QA. இது வந்து ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. இதுலேருந்து ஆப்பிள் என்ன பெனிஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, ஆப்பிள் என்ன பண்ணால் கீபோர்டு வச்சுருந்தாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு டச்சு ஃபோனுக்கு மாறினது. அப்போ கீபோர்டில் டச் ஆகிடுச்சு. அப்புறம் சிரி கொண்டு வந்தான். சிரிங்கிறது டச்சிலேருந்து வாய்ஸ் ஆகிட்டு, இப்போ வாய்ஸ்லேருந்து மைக்ரோ எக்ஸ்ப்ரெஷன். பேசவும் நான் மூஞ்சி ஆட்டினா போதும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ஐ மீன் இதை கொண்டு வரப்போ வந்து பக்காவாக இருக்கும். பட்டு இந்த ஒரு ஐடியாவே வந்து நல்லா இருக்குல்ல, அவங்க வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது. ஸோ அது வந்து 7வது அப்டேட்டு கைஸ். 8வதாக வந்து எதுவும் அப்டேட் கிடையாது, ஏன்னா நான் சொன்னது மாதிரி தான் போனஸாக கொடுப்போம். போனஸாக இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோடெக்ஸ் ஆப். கோடெக்ஸ்னால் ஓப்பன்ஏஐயில் நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கோடெக்ஸ் வந்து எப்படின்னா ஆன்டி கிராவிட்டி அந்தமாரி ஏஜென்டிக், இப்போ கர்சர், வின்சர்ஃப் அந்த அவங்களுக்கு காம்படிஷனாக வந்து ஓப்பனே ரிலீஸ் பண்ணிட்டு தான் கோடெக்ஸு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்ற மாரி உங்கள் பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணும், ஆப்ஸை பில்ட் பண்ணும், அந்தமாரி வேலை பார்க்கும் கைஸ். கோடெக்ஸுங்கிறது ஒரு விஷுவல் VS கோடில் உள்ள ஒரு பர்டிகுலர் இது. இன்னும் வந்து அது கோடெக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ்க்கு ஆப்பாக வரல, மேக்ஓஎஸ்க்கு தான் ஆப்பாக இருக்குது. விண்டோஸில் வந்து எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ஃபீல்டு ப்ளஸ் கிளாட், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலி எக்ஸ்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கைஸ், எக்ஸ்ஃபீல்டு வந்து ஒரு அவங்க யாருமே கிடையாது. அவங்க யார் அப்படின்னு நான் சொல்கிறேன். எக்ஸ்ஃபீல்டு யாருன்னா, எல்லா கம்பெனியும் இருக்குல்ல கைஸ். இப்போ இந்த இமேஜ் மாடல் ஆர் இந்த வீடியோ மாடல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது மோஸ்ட்டாக யாருக்கு கைஸ் யூஸ் பண்ணோம், க்ரியேட்டர்ஸு, கரெக்டாக? க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து API யூஸ் பண்ண தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அவங்க வந்து கோட் அடித்து ஒரு API கால் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. டு கிரியேட் அ இமேஜ், கரெக்டாக? அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேப்பை புரிஞ்சுட்டு இவங்க ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்தா போதும், இவங்க அந்த API கால் மேக் பண்ணி அவங்களுக்கு இமேஜோ வீடியோவோ கொடுப்பாங்க. இதுதான் கைஸ் எக்ஸ்ஃபீல்டோட செம்ம ஐடியா கைஸ், ஓகேவா? இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக வர மாடல் எல்லாத்தையும் இவங்களே போட்டுருவாங்க. அவங்க பல்கில் வாங்குறாங்க அந்த மாடல், இவங்க செம்ம காசு கைஸ். இவங்களுக்கு யூசர் பேஸ் ரொம்ப அதிகம். இவங்களும் கொஞ்சம் இந்த உங்களுக்கு தெரியும்ல, இந்த அது பேர் என்னங்க, காசுலாம் வாங்குவாங்களே, எங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அமௌண்ட்டு கொடுங்க, மணி ரைஸ் பண்ணுறது, அந்தமாரி ரைஸ் பண்ணி செம காசு இவங்களும் வாங்கிட்டாங்க கைஸ். இவங்களும் கிளாடும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோஷன் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுவோம்ல, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தா நீங்கள் வந்து மோஷன் டிசைன் வந்து நாங்களே பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ மோஷன் டிசைன் வித் ஒன்லி இன்புட் லோகோ அண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்புட் லோகோ வந்து இன்டெல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அது வந்து வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணிட்டு பார்ப்போமா? ஸோ இன்டெல் லோகோவுக்கு அது வீடியோ பண்ணியிருக்கு கைஸ், பார்த்தீங்களா? இந்தமாரி நீங்கள் வந்து நீங்கள் இல்லைனா நானும் உட்காந்துட்டு தலைவர் இதில் போட்டு எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், கேப்கட்லேயோ அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயோ. ஸோ இது வந்து ரொம்ப டைம் சேவ் பண்ணுது கைஸ். இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரீமோஷனும் ஆன்டி கிராவிட்டியும் யூஸ் பண்ணி எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிற மாரி. நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள், எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணுறோன்னு எக்ஸ்ஃபீல்டு இல்லாமல். ஸோ இன்றைக்கி சொல்ல வந்த அப்டேட்ஸ் இது தாங்க. இன்னும் 2 கதை நான் சொல்கிறேன். என்னென்னா, இன்னும் 2 டூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டூல்ஸ் என்னென்னு நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்க்கும். பட் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாடல் LLM மாடல் ரிலீஸ் ஆகிருக்கு கைஸ். அந்த LLM மாடலை வந்து அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோட் பண்ண விட்ருக்காங்க ஒரு 16 ஏஜெண்ட்டை வச்சு. அந்த 16 ஏஜெண்ட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு C++ கம்பைலரை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணிடுச்சு கைஸ். இது வந்து பில்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை, அதை ஒரு பிளாகில் போடுறாங்க. அது எல்லோரும் ஓகேப்பா தலைவர் சூப்பராக வேலை பார்க்குறாருப்பா, இந்த மாடல் செம்மையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாரி. அந்த மாடல் என்ன நான் சொல்கிறேன், ஓப்பஸ் 4.5 என்னமோ லேட்டஸ்ட்டாக, அது வந்து கிளாடோட மாடல், ஆந்த்ரோபிக் கிளாடோட, அதோட லேட்டஸ்ட் மாடல் கைஸ்.
இது வந்து கிளாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க. உடனே அதை என்ன பண்ணிட்டான், கர்சர் இருக்கான கைஸ், கர்சர் கம்பெனி ஏஜென்ட்டுக்கு அந்த கோடிங், அவன் என்ன பண்ணிட்டான், அவன் போட்டு நான் 2 ஏஜென்ட்டை ரன் பண்ணி விட்டேன். 3 மணி நேரம் ரன் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு ப்ரௌசரே கிரியேட் பண்ணிட்டுங்க, க்ரோம் ப்ரௌசரேங்கிறான். அவன் போட்டு அவன் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் எங்கள் கர்சரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறான். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் படித்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஏங்கிறது வந்து கோடிங், நான் இனிமேல் 2 இயர்ஸில் நம்ம யாருமே கையால் கோட் அடிக்க மாட்டாங்க கைஸ், லிட்ரலாக சொல்கிறேன். நீங்கள் இன்னும் கையால் கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் கையால் கோட் அடிக்காமல் இருக்கிறது எப்படின்னு பாருங்கள். உங்கள் ஒர்க் ஃப்ளோவை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், யூ ஆர் பிஹைண்ட். ஸோ நிறைய விஷயம் இருக்குது, நான் பயமுறுத்துறேன்னு சொல்லலை. உண்மையாகவே கைஸ், யூ ஹாவ் டு கெட் எஃபிஷியன்ட் வித் த டூல்ஸ் தட் ஆர் அவைலபிள். அண்ட் தென் hopefully this video has been helpful for you guys learned something. நான் கொஞ்சம் ஏப் பண்ணியிருப்பேன் தான். பட் இந்தமாரி சீரிஸ் வந்து வீக்லி 1 டே நம்ம சண்டே ஃபோக்கஸ் பண்ணி போடுவோம் கைஸ். இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி feedback or anything at all, please leave it in the comments so that I will take it as a learning. Okay, நான் மாற்றிப்பேன் கைஸ். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, bye, have a great weekend.